ஈக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறார் ஆள். அவருக்கு கொடுத்து நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய, நம்மகிட்டேருந்து ஒரு அர்ச்சனை எதிர்பார்க்கல. அவர் அர்ச்சனை சரியாக செஞ்சிடணும். சரியானபடி என்ன சொல்லுவாங்க, சரியானபடி அதுக்கான சடங்காச்சாரத்தை பண்ணிடணும். சொல்லுங்கள். அதில் அவர் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆல்மைட்டி காட், அதாவது சர்வ வல்லமை உள்ளவரா, சர்வ வியாபியானவரா, சர்வ ஞானம் உள்ளவரா இருக்கிறார் சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறார். அந்த தெய்வம் எல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறார். மனுஷன் யாருன்றதை வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷன் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறான்றதையும் வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு என்ன உதவி தேவை, குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். குற்ற உணர்வுக்கான பரிகாரத்தை சொல்கிறார். அன்பு, பாவம், நீதி, நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் எல்லாத்தையும் அதில் அடக்கி ஒரு தெளிவான ஒரு சுவிசேஷத்தை, இனி குழப்பமே வேண்டாம், இனி அவங்க போக்கு சொல்ல இடமே இல்லாத அடிக்கு ஒரு முழு ஸ்டோரியை அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம். எல்லா இடத்துலையும் அவர் சொல்லும் பொழுது ஒன்று ஏற்றுக்கணும், இல்லைன்னா நாளைக்கு வா பார்க்கலாம், இது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, அடுத்த கொஸ்டின் கேட்காதபடி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த கொஸ்டின் கேட்காதபடி, அடுத்த கொஸ்டின் என்ன ஒன்று கேட்கணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கணும். அவங்க அவ்வளோதான். இல்லை, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவங்கள நீங்கள் பிசாசு வணங்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடித்த நம்ம அவங்க விதத்திலே புரிய வச்சு. ஆமாம், நீ அது ரொம்ப அழகாக அதை பகுதியிலே எடுத்து நீட்டாக சொல்கிறாரு. ரொம்ப எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நீ அவருடைய புத்திரராக இருக்க, ரொம்ப அழகாக சொல்கிறார், நீங்கள் அவருடைய புத்திரராக இருக்க உங்கள் அப்பாவை எப்படி ஒரு என்ன ஒரு சிலைக்கோ அல்லது ஒரு படத்துக்கோ எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னா, அந்த அப்பா எப்படி இருப்பாரோ அப்படி தான் நீனு இருப்ப. அப்புறம் அப்பாவை நீ எப்படி வச்சுருக்கியோ அப்படி தான் நீனு இருப்ப. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னா நீனு அப்படி தான் இருக்க போகிற. நீ அங்கே தான் உட்கார வச்சேன்னா நீனு உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே அறியாமல், ஒன்றுமே நடக்காமல், ஒன்றுமே பேச முடியாமல், நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், சுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நீ இருப்ப அப்படிங்கிற. ஆனால் அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் அப்படிங்கிற. அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு என்ன சொன்னால், அவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்காரு. உங்கள் உயிரையும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது நான் இருக்க வேண்டிய எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். சுவாசத்தையே கொடுத்து வைத்திருக்கிறார். என்ன சுவாசத்தையே ஊற்றி வைத்திருக்கிறார். ஆராதனைக்கு பாத்திரர் ஒருவரை, அவரை தவிர வேற ஒருவரையும் நான் ஆராதிக்க முடியாது. அவர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், அவரை நான் படைக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல அடைக்கவும் முடியாது, படைக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. ஆமாம், அப்புறம் ஹீ இஸ் அ லைஃப் கிவிங் சஸ்டைனர். அவர் தான் நமக்கு ஜீவன் கொடுத்து போஷிக்கிறவர். எனவே அவருக்கு நாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சர்வத்தையும் ஆளுகிறவர். இஸ் அ ரூலர் அஸ் அ ஹியூமன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹீ cannot be missed. அவரை நம்ம ஒருபோதுமே இழந்து போக முடியாது. அதற்கு அடுத்ததாக நான் பார்க்குறோம், சர்வ ஜனங்களுக்கும் பிதா. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் கிரியேஷன். ஸோ ஹீ cannot be an idol. அதற்கடுத்ததாக சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வ ஜனங்களுக்கும் இரட்சகர் என்று சொல்லி பார்க்குறோம். ஹீ இஸ் a gracious God, savior to all people. So he cannot be tested again. அவருடைய அந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. கடைசியாக நம்ம 7வதாக பார்க்கிறோம், he is a judge to all the people. அவர் சர்வ ஜனங்களுக்கும் நியாயாதிபதி. எனவே நாம் அவரை இனி ஒரு நாளும் மறுதளிக்கவோ அல்லது அவரை தள்ளிவிடவோ முடியாது. 7வதாக நான் பார்த்தோம், சகல ஜனங்களுக்கும் அவர் அதிகாரி, அவருக்கு அதிகாரம். சரி, இப்போ பவுலடியார் 5வதாக ஒரு காரியம் என்ன செய்யணும், பவுலடியார் என்ன சாதித்தார், அவருக்கு என்ன கனிகள் கிடைத்தது அங்கே? என்னது நியாயாதிபதி ரசிக்கப்படுறாரு. அந்த மாஸ் மேடம், அது யாரை அடிக்கணுமோ அவர் அடிச்சுட்டார் நேரம். இல்லை, அவங்களுடைய மைண்ட் செட்டப்பே வேறு விதமாக இருந்தது. அதாவது அவங்களோட ஒத்து போகக்கூடியவங்க தான் நியாயாதிபதியை வைப்பாங்க. ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டப் அது உலகத்துக்கு சார்ந்து போகிறது, ஆவிக்குரிய ஜீவத்தோட அது சம்மந்தப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய மைண்ட் செட்டப்பை ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இத்தனை வருட காலமாக இருந்த மைண்ட் செட்டப்பை. அதாவது 2 கொரிந்தியருக்கு வாங்க, 10வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க, 4வது 5வது வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமாம், நாங்கள் வச்சிருக்கிற போர் ஆயுதங்கள், அதாவது எங்களுடைய சுவிசேஷம் ஆளை அடிக்கிறது கிடையாது.
ஆள் அடிக்கிறதுக்கோ அவனை கண்டம் பண்ணுறதுக்கோ கிடையாது, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாகிறாமல், அல்லது எங்களுடைய ஞானத்தின்படி கிடையாது, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவை. இந்த பவர் ஆஃப் காட் இஸ் நாட் அ பவர் ஆஃப் மேன். அதுக்கடுத்த வாசிங்க 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அதாவது எந்த பிலாசபி அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, மேட்டிமைன்னா எந்த பிலாசபியாக வந்தாலும் சரி அவை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் எந்த கான்செப்ட் ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, எந்த பிலாசபியாக இருந்தாலும் சரி, அதை இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு கீழே கொண்டு வரணும். ஹோ கமான், அவர் சொல்லக்கூடியது அதான். எந்த தர்க்கத்தையும் சும்மா மேல் பூச்சா நம்ம பேசலை அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் ஆணித்தரமாக அடித்து கீழே கொண்டு வர்றார். சுவிசேஷத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதை தன்னை குறித்து பேசும்பொழுது கூட அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது பெரிய பொக்கிஷம், அதை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோங்கிறாரு. என்ன சாதித்தார்? இப்படி பேசுனால தான் சடவுனாக இருந்தால் அவர் மைண்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பல்ப் எரிய ஆரம்பித்து அது பிரகாசமாக இருக்கு. பல்ப் எரிய ஆரம்பித்து பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான வரம் என்னென்றால், அவருக்கு தந்திருக்கிற அலாதியான ஞானம். எத்தனையோ படித்திருக்கிறார் முன்பதாக. அந்த படித்ததெல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஞானம். ஞானம் வேத வசனத்தை சரியானபடி எடுத்து சொல்லக்கூடிய ஞானம் பரிசுத்தாவினுடைய ஒரு வரம், முக்கியமான ஒரு வரம். ஆவிக்குரிய ஞானம், விவேகம் கொடுத்துருக்கார். வேற என்ன சாதித்தார்? அங்கே கடைசியாக தான் மாஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனியூசு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களோடு வேறு சிலரும் இருந்தார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அந்த தியோனிசியு என்பவருடைய மனைவி தான் தாமரி அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க சொன்னால் அந்த தாமரி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி ஒரு நல்ல பெரிய அந்த நாட்களில் இந்த ராஜஸ்திரீகள் அந்த மாதிரியான உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஏதோ முக்கியமான ஒரு ஸ்திரீனுடைய பெயராக இருந்திருக்கும். 2 முக்கியமானவர்கள், அவர்களோடு வேறு சிலர் வந்திருக்கிறாங்க. சரி, அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். 19 என்ன சாதித்தார்? அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிளேஸ் வாங்கிட்டாரு முதல்ல. அந்த இடம் பிடிச்சதே அவருடைய பெரிய சாதனை. பெரிய ஆடிட்டோரியத்தில் டவுன் ஹாலில் பேசுகிறதுக்கு அவர் இடம் பிடிச்சி, நீ சொல்கிற காரியம் என்னவென்று நாங்கள் அறியலாமான்னு சொல்லி அவரை கொண்டு வைக்கிறாங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட். கர்த்தர் அவருக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய காரியம். ஏன்னா அந்த இடத்துக்கு போகணும்னா யாராவது ஒரு பெரிய தத்துவ ஞானியினுடைய ஒரு சீஷனாக இருந்து எல்லாருக்கும் பழக்கப்பட்டவர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். நம்ம இங்கே பொறுக்கின்னு சொன்ன ஒரு ஆளை கொண்டு வச்சுருக்காங்க அந்த அளவில். அதாவது இவருக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா வாயாடி அப்படி என்று சொன்னால அங்கே கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கார். புதிய உபதேசம் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம். என்ன ஒரு நியூ தாட்டை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு என்ன சொல்ற, ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கிட்டார், ஆர்வத்தை தூண்டிட்டார். என்ன ஒரு புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க? நியூ டெக்னாலஜி, நியூ கான்செப்ட், நியூ ஐடியாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதோ ஒரு தத்துவத்தை கொண்டு வந்திருக்காது. என்ன அது? நாங்கள் அதை அறிய மனதாக இருக்கிறோம். ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, சீக்கிரம் சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு 32வது வசனத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இன்னொரு தபா வாங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் அடுத்த தடவை வந்தால் நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம், இன்னொரு தடவை சொல்லிடுங்க நாங்கள் புரிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. சரி 33வது வசனம். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். ஆமாம், யாரும் ஒழுங்கா இல்லையா அதில் போட்டு இடிச்சிட்டு இருக்காத, ஒரு தடவை சொல்லு, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கேருந்து போயிட்டார். அதுக்கடுத்த 34வது வசனம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமேரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஓகே, முதலாவதாக அவர் என்ன சாதித்தார்? ஆர்வத்தை தூண்டினார், பெரிய வாய்ப்பை பெற்றார். ஜெப ஆலயத்தில் பேசினார், பக்தி உள்ள ஒரு இடத்துல பேசினார், சந்தை வழியில் இடைப்பட்டவர்கள் பேசினார், தினந்தோறும் சம்பாசை பண்ணினார்,
ஜெபாலயத்தில் யூதரோடு பக்தி உள்ளவரோடு அவர்களோடு கூட அந்த டயலாக் பேசுகிறாரு. அல்லது என்ன செய்கிறாரு, எப்பிக்கூரர் சோக்கியர் எல்லாருமே இவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு ஆர்வம், அது மார்ஸ் மேடை அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆர்வம். என்ன நீ சொல்லக்கூடிய புதிய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நூதனமான காரியங்கள். முதலாவதாக அவர் கிடைத்தது என்ன? ஆர்வத்தை தூண்டுதல். ரெண்டாவதாக என்னது கிடைச்சிச்சு அவருக்கு? சிலர் இகழ்ந்தார்கள். இகழ்ந்தார்கள்னா என்ன அர்த்தம்? கேலி செஞ்சாங்க, காமெடி பண்ணிட்டாங்க, காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. காமெடி பீஸ். எப்படி கத்திருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க, நான் கீழே இறங்கு உட்காருன்னு இருப்பாங்க. இல்லை அது பேசி முடிக்கிற வரைக்கும் உட்காரு, கீழே இறங்கு. யாரு கண்டா செருப்பு தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. கல் இருந்தாங்களா தெரியுங்க, கல் இருந்தாங்களா செருப்பை தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. ஒன்றும் அடி வாங்கின மாதிரி தெரியல. இகழ்ந்ததோடு சரி, அவங்க வார்த்தையினால தான் அடிப்பாங்க, அவங்க செருப்பால் அடிக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதலில் இல்லை என்ற முரட்டாட்டமான அடிப்படையான போதனைகள். அவர்கள் தங்கள் என்ன இவங்கள்ட்டன்னா தங்கள் தலைவர்கள்லாம் தெய்வமாகலாம். எல்லா தலைவர்களையும் தெய்வமாக வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்தை தெய்வமாக வைக்கலை. தங்கள் தலைவர்களை தெய்வமாக்கினார்கள். ஆனால் மரணத்திற்கு பின்பு அவர்களுக்கு வாழ்க்கை உண்டு என்று கருதவில்லை. அவங்க எத்தனையோ தலைவர்களை வச்சுருந்தாங்கல்ல, வச்சிருந்த எந்த தலைவருமே உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லலை, செய்யவும் இல்லை. ஆனால் இங்கே உயிரோடு எழுந்தவரை பற்றி பேசும் பொழுது இகழ்கிறார்கள். அதுக்கடுத்த நியாயத்தீர்ப்பு வரும் என்றால் எல்லா ஞானிகளின் வாழ்க்கையும் போதனையும் முழுவதும் தவறாய்விடுமே. இப்போ அவங்களோட பிரச்சனை என்னென்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்னா இத்தனை வருடங்களாக நம்மிடத்தில் இருந்த ஒரு பெரிய இந்த பாரம்பரியத்தின் மகிமை என்ன ஆகுது? இதை நிறைய பேர் இந்த தத்துவத்தை கேட்டிருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ், பிலாட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்கெல்லாம் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள். அப்போ அவங்கெல்லாம் சொன்னது தப்பா? நிறைய இடங்களில் அந்த ஆதி திருச்சபையை பற்றி சொல்லும் பொழுது உடனே எல்லாம் கேட்குறாங்க, என்னங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் செஞ்சுருக்காங்களே, இப்போ அவங்க செஞ்செல்லாம் தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்கிட்ட கேட்குறது, அவங்களாம் நல்ல பெரிய பெரிய சபைகள்லாம் வச்சுருக்கிறாங்களே, ஆண்டவர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க தானே செய்கிறாரு. அவங்க எப்படியெல்லாம் அந்த சபை எப்படியோ இருக்குது, முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். இவங்களுடைய கருத்து அதுதான். என்ன சொல்கிறாங்க? நியாயத்தீர்ப்பு வரும் என்றால் அப்போ நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் யோசிச்சிருந்தது தப்பா? ஒரே ஒரு வழி, அதாவது எப்போவுமே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியலைன்னா கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதை நிராகரித்திட வேண்டியது, அதுக்கு கேலி பண்ணி தண்ணி ஊற்றிட வேண்டியது. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சும். இந்த டிபேட்லலாம் சில பேர் சொல்லுவாங்க, நேராக டிபேட்டில் உள்ள கருத்துக்களை பேச மாட்டான், அடுத்த ஆள் நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி தானே பண்ணீங்கன்னு அடுத்த ஆளை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஏற்றுக்கொள்வது கிடையாது, நேராக தண்ணி ஊற்றுவது. நியாயத்தீர்ப்பு வரும் என்றால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க, இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள். இது தெரிஞ்ச கதை தான். இப்போ ஏற்றுக்கொள்ளலாம், இன்னொரு தடவை வாங்க, அடுத்த தடவை வாங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை குறித்து நம்ம பார்ப்போம். அடுத்த ரெண்டு மூன்று காரியங்கள் இருக்கிற இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கோம். அருமையானவர்களே, சுவிசேஷம் மிகவும் தெள்ள தெளிவாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சரியான ஆர்வத்தை அவர் தூண்டினார். அவர் என்ன சாதித்தார் என்று சொல்லி அநேகர் சொல்வார்கள், அவர் ஒன்றுமே சாதிக்கலைங்க. இங்கே இல்லை, நிச்சயமாக அந்த இடத்துல அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக எல்லா மேட்டிமைகளையும் அடக்கும்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். ரொம்ப தெளிவாக செயல் செய்திருக்கிறார். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்முடைய அனுபவபூர்வமாக மட்டுமல்ல, அறிவுபூர்வமாகவும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.